இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு சில சகோதரர்களுடைய கேள்விகளுக்கான பதிலை நாம் இன்று பார்ப்போம். அதாவது ஒரு சிலர் கேட்டிருக்கின்றார்கள், இந்த வீட்டிலே இன்றைக்கு தராவி தொழக்கூடியவர்கள் குர்ஆனை பார்த்து கொண்டு தொழுகை நடத்தலாமா, குர்ஆனை வைத்து கொண்டு ஓதலாமா அப்படி என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. முதல்ல நாங்க அந்த விஷயத்தை நாங்க தெளிவாக பார்க்கணும். என்னென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை பற்றி நமக்கு சொல்லும்போது, இப்படி தக்பீர் கட்டி இப்படி தொழுங்கன்னு சொல்லும்போது, மா தயஸ்ஸர லக மினல் குர்ஆன், குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு எவ்வளவு பாடம் இருக்கு அதை வச்சு ஓதுங்க அப்படின்னு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்ப நமக்கு தெரிஞ்ச இந்த சூறாக்களை திரும்ப திரும்ப ஒரே சூறாக்களை நாங்க ஓதி தொழுகிறது பொருத்தமானது, அதுவே மிக நன்மையான ஒரு காரியமாக இருக்கும். இப்ப குர்ஆனை பார்த்துக்கிட்டு ஓதலாமா அப்படின்னு கேட்டால், தெளிவாக குர்ஆன்ல ஹதீஸ்லயோ தொழும்போது குர்ஆனை பார்த்துக்கிட்டு தொழுறதுல தடைகள் தெளிவாக வரல. அதனால நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஸ்டாண்ட் ஒன்றுல பெரிய எழுத்து குர்ஆனை வச்சுட்டு, இன்றைக்கு ஒரு சில பள்ளிவாசல்கள் எல்லாம் அப்படி செய்வாங்க. பெரிய எழுத்து குர்ஆனை முன்னுக்கு ஒரு ஸ்டாண்ட்ல காலுக்கு கீழே எல்லாம் கண்ணியம் இல்லாம வைக்காம ஒரு உயரத்துல ஒரு மேசையில ஒரு ஸ்டாண்டுல பெரிய எழுத்து குர்ஆனை வச்சுக்கிட்டு அதை நாங்க விரிச்சு வச்சுட்டு தக்பீரை கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு தொழுவுறதுல தப்பில்லை. ஆனால் நம்ம இப்படி கையில பிடிச்சிட்டோம் என்றால் அந்த தக்பீர் கட்டின அந்த தக்பீர் கட்டுற முறை நமக்கு இல்லாம போய்த்திரும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழ நீங்கள் எவ்வாறு கண்டீர்களோ அவ்வாறு நீங்க தொழுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் கட்டினார்களோ அப்படித்தான் நம்ம தக்பீர் கட்டணும். ரசூலுல்லாஹ் எப்படி தக்பீர் கட்டல தானே. இப்ப குர்ஆனை எப்படி நான் பிடிச்சிட்டு தொலை இயலாது. நாங்க தக்பீர் கட்டுற நிலையில மாற்றம் பெறாத அளவுக்கு நம்ம குர்ஆனை பார்த்துக்கிட்டு தொழுவுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, சுஜூதி செய்யற இடத்தை தானே பார்க்கணும், அப்ப குர்ஆனை எப்படி பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற சுஜூதி செய்யற இடத்துல குர்ஆனை வைக்கிறதா அப்படிங்கிறாங்க. சுஜூதி செய்யற இடத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் தொழுகையில அப்படிங்கிறதுக்கு தெளிவான எந்த ஒரு ஹதீஸ்களும் கிடையாது. தொழும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்த விடையே மேல பார்க்க கூடாதுங்கிறதாம். மேல அண்ணந்து பார்த்துக்கிட்டு பார்வையை மேல உயர்த்துறவர்களுக்கு அவர்களுடைய பார்வை திரும்பாமல் இருக்கட்டுமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிக்கிறாங்க. எனவே அந்த பார்வையை மேல பார்க்க கூடாது அப்படி என்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர சுஜி செய்யற இடத்தை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லல. நீங்க குர்ஆனை பார்த்துட்டு ஓதுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு, நீங்க 11 ரக்காயத்தான் தொழணும் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி பார்க்க போனா அந்த விடிய விடிய தொழுகிறது பிந்தின 10ல விடிய விடிய தொழுகிறது 11 எப்படி விடிய விடிய தொழுகிறது, அப்போ 23 11 இப்படி கியாமுல் லைல் தராவி என்று இருக்கிறதான உண்மையாகும் அப்படி என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, அந்த விடிய தொழுகையை விடிய விடிய தொழுகிறது நீண்ட தொழுகைகளாக தொழுகிறதுங்கிறதுல எண்ணிக்கையை கூட்டுறதா ருக்கு சுஜூதினுடைய நிலைகளை கூட்டுறதாங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சா இந்த சந்தேகம் நமக்கு எல்லாம் பேசிடும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையில சொல்லும்போது என்ன சொல்லி காட்டுறான்னு சொன்னால், உங்களை யாரு அழகிய அமல் செய்யறார் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு உங்களுக்கு வாழ்வையும் சாவையும் நாம் படைத்தோம் அப்படிங்கிறான் அல்லாஹ் தஆலா. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, லியபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஸர அமலான்னு சொல்லல. அதிகம் அமல் யார் செய்யறாங்கன்னு சோதிச்சு பாக்குறதுக்கு என்று சொல்லல. அழகிய அமல் செய்யறது யாருன்னு பாக்குறது தான். அப்ப அஹ்ஸனு அமலா, அழகிய அமல் என்றா என்ன? நபி வழியில குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதை செஞ்சால் அது அஹ்ஸனு அமல். நம்ம அதிகமான எண்ணிக்கை நம்ம செஞ்சுட்டு போட்டோம் அது அதிகமான அமல், எண்ணிக்கை இல்லாத பிதஅத்தான அமலா போய்த்திரும். அப்ப ரசூலுல்லாஹ் செஞ்சதான் நம்ம தெளிவா செய்யணும். அதுலயும் விடிய விடிய தொழணும் அப்படி என்று சொல்லி நம்மளா ஒன்றை எடுத்துக்கிறோம். ஏன்னா கடைசி 10 சிறப்பை சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இந்த கடைசி 10 வந்துட்டா தன்னுடைய குடும்பத்தினரை தட்டி எழுப்பி விடுவாங்க இந்த இரவு தொழுகைக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? முந்தின இரவு பகுதியில் அவங்க தூங்கி இருக்கிறாங்க அர்த்தம். தூங்காத ஒருத்தரை எழுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப முதல் பகுதியில தூங்கி பிந்தின இரவுல எழும்பி தொழுவ
தொழுவுறதுதான் அந்த கடைசி பத்தினுடைய ஒரு சிறப்பாக இருக்கும். பொதுவாக விடியவே அப்படியே கண்ணு முழிச்சுக்கிட்டே தொழுதுட்டு இருக்கிறது வந்து இஸ்லாம் தடுக்குது. துறவரத்தை இஸ்லாம் சொல்லி தரல. விடிய நான் தொழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஒரு சஹாபிய ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்கன்னு, நீங்க அவங்கள விட அல்லாஹ் பயந்தவன் நானும் தூங்குறேன் தொழவும் செய்யறேன், நீங்க எப்படி விடிய தொழலாம்னு எச்சரிக்கிறாங்க. அப்போ ரமலானுடைய காலத்துல விடிய தொழுறோண்டா 11 எப்படி தொழ முடியும் என்று கேக்குறீங்க. உண்மையா இந்த 13 வந்து 23 தொழுறத்தை விட நீளமான நேரத்திலையும் தொழ முடியும். அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனா விடிய தொழணும் நீங்க ஒரு மனசுல ஒரு எண்ணத்தை நீங்க உருவாக்காதீங்க. அல்லாஹ் நம்மளை சிரமப்படுத்துறத விரும்பல. இன்னல்லாஹ் யுரீது பிக்குமுல் யுஸ்ர, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு லேசத்தை நாடுகிறான். வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடல. பழமையான நாட்களை விட இந்த ரமலானுடைய மாதத்துல இன்னும் கொஞ்சம் கண்ணா விழிச்சு நம்ம தொழுவோம். அதை விட நம்ம இதுல கொஞ்சம் நீளமா தொழுவோம். அதுக்காக விடிய அப்படியே தொழ தேவையில்லையே. ரசூலுல்லாஹ் தன்னுடைய குடும்பத்தினர்களை கடைசி பத்துல தட்டி எழுப்பி விடுவாங்க. எழுப்பி எழுப்புங்கண்டு தட்டி எழுப்பி விடுவாங்க. அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தூங்கிருக்காங்கன்னு அர்த்தம். எனவே வந்து இந்த 11 ரக்காத்தான் தொழுவுறது, அதை கொஞ்சம் நீளமா தொழுவுறது. அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, 4 ரக்காத் தொழுவாங்க, அதனுடைய நீளத்தையும் அதனுடைய அழகையும் கேட்காதீங்கிறாங்க. அப்ப நீளமா தொழுவுறதுதான் அது அப்படிங்கிறத நாம தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த மூச்சு வருத்தம் உள்ளவங்க, அஸ்மா வியாதி உள்ளவங்க இன்ஹீலர் பாதிக்கிறாங்க. இந்த இன்ஹீலரை வந்து இந்த அதாவது அந்த டெப்லெட் அதுல வச்சு வந்து நசிச்ச உடனே அந்த டெப்லெட் ஓட்டையும் அந்த நேரத்துல வாயில வச்சு அப்படியே இழுத்துட்டோம்னா அதுல தூள் வந்து உடம்புக்குள்ள பெய்த்திடும். அப்படி இன்ஹீலரை பாவிக்கிறது வந்து நோன்பு முறைக்குமா, அது அனுமதியா அப்படின்னு கேட்கிறாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல பாவிக்கப்படல. அதனால இதுக்கு இன்ஹீலர் பாவிக்கலாமா அப்படின்னு ஹதீஸ்ல நாம் பார்க்க முடியாது. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த புதிதாக நவீனமாக உள்ள விஷயங்களை எல்லாம் நம்ம மார்க்கத்துல வந்து சட்டக்கலை அறிஞர்கள் வந்து என்ன செய்வாங்க, கியாஸ் பிடிப்பாங்க. இதுக்கு ஈடான விஷயம் என்ன இருக்குது அப்படிம்பாங்க. அப்ப அதை பார்த்து இன்னைக்கு உள்ள இமாம்கள் இதுக்கு ஃபத்வா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இன்ஹீலர்ங்கிறது ஒரு உணவாக நம்ம பாவிக்கல. அதாவது நோன்பை முறிக்கக்கூடியது வந்து உணவாக பாவிக்கிறோம். முன்பின் துவாரத்தினால ஏதாவது உள்ளுக்கு போறது உணவாக நம்ம தண்ணியை குடிக்கிறோம், சாப்பிடுறோம். அது இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உது செய்யற நேரத்துல பாலிக் ஃபில் இஸ்தின்ஷாக், நாசிக்கு தண்ணி செலுத்து, மூக்குல தண்ணியை செலுத்தணும்னு நல்லா செலுத்துங்கன்னுட்டு, இல்ல அந்த கூன சாய்மன் நோம்பாளியா இருந்தா செஞ்சிடாதீங்கிறாங்க. அப்ப மூக்குல தண்ணி இழுக்கிற நேரம் அது தொண்டைக்குழிக்குள்ள போய் உடம்புக்குள்ள இறங்கினால் நோன்பு முறிஞ்சிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல வழியில காட்டுல இருக்கிற தூசி, புகை இதையெல்லாம் சுவாசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நோன்பு முறிஞ்சிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லல. அப்ப இன்ஹேலர்ங்கிறது ஒரு டெப்லெட்டை விழுங்கி இறப்பைக்கு அனுப்புற மாதிரி ஒரு விஷயம் இல்ல. அதை வாயால சுவாசிக்கிற மாதிரி இழுத்துக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது மூக்கால சுவாசிக்கிற மாதிரி வாயால சுவாசிக்கிறோம் தானே. உண்மையில அந்த டெப்லெட்டை வச்சு அதுக்குள்ள ஒட்டச்சு அதுல தூள்ல அதுல பவுடரை வந்து நாங்க இழுக்கிறது வந்து நுரையீரலுக்கு தான் அனுப்புறோமே தவிர இறப்பைக்கு நாங்க அனுப்புறது இல்லை. அதாவது வாயால சுவாசிக்கிறோம். அப்ப சுவாசத்துல காற்றுல அந்த டஸ்ட் என்ன செய்யுதுன்னா நுரையீரலுக்கு போகுது. அந்த உடம்புல உள்ள அந்த சுவாச தொகுதியில உள்ள அந்த அடைப்புகளை வந்து அது சரியாக்கி சுவாசத்தை சீராக்குது. அப்ப இது உணவுக்காக பயன்படுத்தல, சுவாசத்துல ஒரு டஸ்ட நாங்க எடுக்கிறோம். சுவாசத்துல டஸ்ட் போறது, தூள் போறது ஒரு நாள் நோன்பை முறிக்காது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பாளி அடிக்கிற நீங்க தூசி இருக்கிற இடத்துல போய் சுவாசிச்சிடாதீங்க, புகையை சுவாசிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லல. இன்னைக்கு சமயக்கட்டுல இருக்கிறவங்க வந்து அதுல இருக்கிற புகைகளை சுவாசிக்கத்தான் போறாங்க. எனவே அதை வந்து இஸ்லாம் தடுக்கல. அந்த அடிப்படையில அதை கியாஸ் பிடிச்சு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த இன்ஹீலரை பாவிக்கிறது வந்து நமக்கு என்ன இல்லை, அது வந்து நோன்பை முறிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயத்தை நாங்க என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரியாக ஒரு சிலர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா, ஒரு நோன்பாளியாக இருக்கக்கூடிய ஒருத்தர் நோன்பு நேரத்துல பகல்ல தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கனவு கண்டோ அல்லது வேற கனவு காணாமலோ அவர் வந்து இஸ்கலிதம் ஆகிறாரு. அப்படி இஸ்கலிதம் ஆகிட்டாருன்னா அவர் நோன்பு முறிஞ்சிடுமா, நோன்பை விடணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை சொல்றாங்க, இஸ்கலிதம் ஆயிட்டாங்க, கனவின் மூலமா ஒருத்தர் இஸ்கலிதம் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அவர் குளிச்சுக்கிட்டு தொழட்டும், அவர் நோன்பு கலா செய்ய தேவையில்லை என்று தெளிவாகவே ஹதீதுகள்ல வந்து இருக்குது. அதனால அந்த நோன்பு அவங்களுக்கு முடியாது. அவங்க வேண்டும் என்று அவங்களா முயற்சி பண்ணி அதை செய்யாதனால அல்லாஹ் தஆலா அதுல எந்த ஒரு குற்றத்தை நமக்கு தரமாட்டான். சாதாரணமா தாராளமா அவங்க என்ன செய்யலாம், குளிச்சுக்கிட்டு அடுத்த தொழுகைக்காக அவர் குளிக்கணும், குளிப்பு கடமையாது. ஆனா நோன்பு என்ன செய்யாது, முறிஞ்சு போகாது.
ஆகாது, ஒரு நோன்பை விட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த நோன்பை சரியான முறைப்படி நோற்று அதில் இரவு வணக்கங்களை எல்லாம் நோற்று நல்ல அமல்களை செய்து இந்த நோன்பினுடைய அனைத்து பிரயோசனங்களையும் அடைந்து கொள்வதற்கு நம் அனைவருக்கும்